பொதுவா வீட்ல பெரியவங்க இந்த வார்த்தைகள் சொல்றத கேட்டிருப்போம். வயித்த கட்டி வாய கட்டி சேர்த்த பணம் பார்த்து செலவு பண்ணு அப்படின்னுவாங்க. அது என்ன வயித்த கட்டி வாய கட்டி? தேவையில்லாம வெளியில சாப்பிடாம ஒரு நல்லது பொல்லது சாப்பிடுறதுனாலும் ஏதாவது ஒரு விசேஷ நாளைக்கு வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் செஞ்சு உணவு கட்டுப்பாடு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வயிற்றுக்கும் பெருசா எதுவும் கோளாறு வந்ததில்ல. அப்படியெல்லாம் வாய கட்டி வயிற்றையும் கட்டினதுனால அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுன்னும் பெருசா எதுவும் இருந்திருக்காது. இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நான் சேர்த்து வச்சேன், பணத்தை வீணாக்கிடாதங்கிற அர்த்தத்துல சொல்லுவாங்க. இதத்தான் நோய கட்ட வாயக்கட்டு அப்படின்னு ஒரு பழமொழி மூலமா கூட சொல்லுவாங்க. இங்க கட்ட அப்படிங்கிற வார்த்தைய கட்டுப்பாடுன்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். நோயை கட்டுப்பாடு பண்ணணும்னா வாயை கொஞ்சம் கட்டுப்பாடு பண்ணுவாங்க. இதுக்கும் கிட்டத்தட்ட இதே அர்த்தம் தான். இன்னைக்கெல்லாம் ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்லி அசால்ட்டா ஹாஸ்பிட்டல்ல 2 நாள் 3 நாள் அட்மிட் ஆகி செலவழிச்சிட்டு போறது சர்வ சாதாரணமா இருக்கு. இப்படி வாயை கட்டாததுனால வயிற்றுக்கும் கோளாறு ஏற்பட்டு நீ ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதனால நோயை கட்டணும்னா கொஞ்சம் வாயை கட்டு அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்கலாம். வார்த்தைகளையும் கொஞ்சம் கட்டுப்பாடா பேசணும். அப்பதான் உறவு சுமூகமா மெயின்டைன் ஆகும். வாய் இருக்குதுன்னு சொல்லி எதை வேணா பேசினா வீணா பகைதான் மிஞ்சும். அது மன ஆரோக்கியத்துக்கு நல்லதில்ல.